இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இந்த பண்டிகை நாட்களிலே, கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து, அவருடைய முதலாவது வருகையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். இயேசு கிறிஸ்து ஒரு விசை இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு குழந்தையாக, ஒரு பாலகனாக அவர் வந்தார். மீண்டுமாக அவர் 2ஆம் விசை இந்த உலகத்திற்கு வருவேன் என்று சொல்கிறார். எப்படி வருவார்? ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவர் வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தின் இன்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மீண்டுமாக வருவார் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வருவார். அவருடைய முதலாவது வருகைக்கும் 2வது அவர் வரப்போகிற அந்த வருகைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. முதலாவது அவர் வருகையிலே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அவருடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆனால் அவருடைய 2வது வருகை எல்லா ஜனத்துக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்காது. யார் யார் பரிசுத்தமாய் ஆண்டவருக்குள் தன்னை காத்து அந்த ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தமாய் இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த 2வது வருகை, அவருடைய வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக முதலாவது அந்த வருகையை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறினது. அதே போல அவருடைய 2வது வருகையை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவருக்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிற கூட்டம் உண்டு. அவர்களுக்காக அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். முதலாவது அவர் ஒரு பாவ மனுஷனாக இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்தார். 2வது வருகையிலே அவர் பாவம் இல்லாதவராக, ஒரு பரிசுத்தராக அவர் இந்த உலகத்திற்கு வருவார். முதலாவது வருகை எப்படி நடந்தது நிச்சயமோ அதே போல அவருடைய 2வது வருகையும் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது ஆண்டவர் வருவார்? அவர் நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார். அவருடைய வருகை ரகசியமாக திருடன் வருகிற விதமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு திருடன் எப்பொழுது வீட்டில் வந்து திருடுவான்னு சொல்லி வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன செய்வாங்க? வீட்டை அந்த திருடன் கன்னமிடுவதற்கு விடமாட்டார்கள். ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. அதனால தான் அந்த திருடன் என்ன செய்வான்? அவங்க நினையாத நேரத்தில் அந்த திருடன் வருவான். அதுபோல ஆண்டவருடைய வருகையும் நாம் நினையாத நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அதற்கு நிறைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்களை சீஷர்களிடத்திலே அவர் சொன்னதை நாம் வாசிக்கிறோம். பஞ்சம், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி, யுத்தம் போன்ற அடையாளங்கள் நடக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வருகை சமீபம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் செய்தித்தாளிலே நாம் இந்த எல்லாம் அந்த தகவல் தொடர்பு காரியங்களெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த உலக காரியங்களையெல்லாம் நாம் அறிகிறோம். 3வது உலக மகா யுத்தத்திற்கு நாடுகள் எல்லாம் ஒன்று திரளுகிறதை நாம் பார்க்கிறோம். செய்திகளையெல்லாம் நாம் அறிகிறோம், நாம் உணர்கிறோம். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, இந்த பூமிக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அவருடைய வருகைக்கான காரியங்களும் இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது நடப்பதற்கு. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதிலே பார்க்கிறோம், 10 கன்னிகைகள் ஒரு மணவாளனுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. மணவாளன் வர தாமதமாயிற்று, நேராயிற்று. அவங்க நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்க. ஆனாலும் அந்த சத்தம் கேட்குறது, மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்ங்கிற சத்தம் வந்த உடனே எல்லாரும் எழும்பிட்டாங்க.
அவங்க தங்களுடைய தீவெட்டிகளை என்ன செய்தாங்க, கொண்டு போனாங்க. அந்த ஆயத்தமாக இருந்தவங்க எண்ணெயையும் கூட வச்சுருந்தாங்க. ஆயத்தமாக இருந்தவங்க தீவெட்டிகளோடும் கூட எண்ணெயையும் கொண்டு போனாங்க. ஆயத்தம் இல்லாதவங்க தீவெட்டியை மாத்திரம் வச்சுருந்தாங்க, அங்கே எண்ணெய் இல்லை. அங்கே தீவெட்டி என்ன செய்து போச்சு, அணைஞ்சு போச்சு. எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே, என்ன தகுந்த ஆயத்தம் அவங்கக்கிட்ட இல்லை. அவரை சந்திப்பதற்கு, அவரை தரிசிப்பதற்குரிய பரிசுத்தம் ஆயத்தம் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் அவங்க கைவிடப்பட்டு போனார்கள். ஆயத்தமாக இருந்தவர்கள் மாத்திரம்தான் அங்கே என்ன செய்தார்கள், மணவாளனோடு சென்றார்கள். கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று உணருங்கள். இப்பொழுது நாம் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலைமைகளை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். அது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு உலக நாடுகள் சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து விட்டார். அவர் உள்ளே வருவதற்கு ஒரு அடிதான் இனி எடுத்து வைக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு, நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து லூக்கா 21 அதிகாரம் 24 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் பெருந்திண்டியினால், அதிகமான சாப்பாடு, பெருந்திண்டியினாலும் வெறியினாலும், வெறி, அடுத்ததாக லௌகீக கவலைகள், உலக கவலைகள். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே மனிதனுக்கு கவலை தான், பாரம்தான். 5 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்லி அதை பற்றி இப்போவே கவலைப்படுதோம். 10 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஆயிருமோ, 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அதை பற்றி இப்போமே சிந்திக்கும். இது கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த பாரம், இப்படியாகுமோ அப்படியாகுமோ, உலக கவலைகள். இதனால் நம்முடைய இருதயம் பாரமடைகிறது. நம்முடைய இருதயம் பாரமடைகிறதுனால நாம் ஆயத்தமாக இருக்கிறது எல்லாம், கடவுளுடைய சிந்தனைகளை எல்லாம் விட்டு நாம் லௌகீக கவலைகளினாலே நாம் பாரப்பட்டு இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாள் நினையாத வேளையில் உங்கள் மேல் வரும். எனவே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைக்கிறார். நான் தூர தேசத்துக்கு போகிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்க, நான் வரும்போது எல்லாம் நீ சரியாக என்ன செய்திருக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பை அந்த ஊழியக்காரனிடத்தில் கொடுத்து அவர் தூர தேசத்திற்கு போகிறார். இந்த ஊழியக்காரன் பார்க்கிறார், என் எஜமான் வர நாள் செல்லும், இப்போதைக்கு அவர் வரமாட்டார், நான் என் இஷ்டப்படி இருப்பேன், அவர் வரும்போது பார்த்துக்கிடலான்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் என்ன செய்தானாம், தனக்குள்ளே சொல்லி கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நேரத்தில் அவனுடைய எஜமான் வருவாராம். அவன் நினையாத நேரத்தில் அவனுடைய எஜமான் வருவார். வரும்போது அந்த ஊழியக்காரன் பார்ப்பார், ஐயோ என் எஜமான் வந்துட்டாரே, நான் இப்போ வருவாருன்னு நினைக்கலையே, இன்னும் நாளாகும் நினச்சனே, ஐயோ எல்லாம் அந்தந்தால பொருட்கள்லாம் கிடக்கே, நான் இன்னும் வீட்டை சுத்தம் பண்ணலை, ஒரு காரியத்தை நான் இன்னும் செட்டில் பண்ணலையேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் என்ன செய்வான், அவன் பரிதபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எஜமான் உண்மையில்லாத மனுஷர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான், அவனை கடினமாய் தண்டிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய எஜமானாகிய ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு அழகான வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் ஆயத்தமாக வேண்டும், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றலைன்னா, நம்ம ஆயத்தமாக இராவிட்டால் அநேக அடிகள் அடிக்கப்படுவோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கென்று, அவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படும்படியாய் நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகையை குறித்த காரியத்தை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாயிருக்க, நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்க புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.